ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஸ்யா சேனல். இப்போ குடல் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 கிலோ குடல் கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா நசுக்கி பிழிஞ்சி கழுவிட்டுருக்கேன். அப்படி கழுவும் போது தான் குடலுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும். ஒரு 6 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கும் பொழுது தண்ணிக்குள்ளே இருக்கிற குடல் வெளியில் தெரியணும், டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அப்போ தான் அது சுத்தமாக கழுவிருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ஆயில் 100 ml ஊற்றிட்டு ஆயில் காஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். 100 கிராம் நறுக்கிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மிக்சியில் அடித்து வச்ச 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். கழுவி வச்ச குடல் கறியும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ½ ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்ச கறி மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் நான் இது கூடவே சேர்த்து அரைச்சதுனால நான் மிளகாத்தூள் சேர்க்கவில்லை. ½ லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. விசில் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு வானலில் எடுத்துகிட்டு அடுப்பத்தை வச்சுட்டு அதில் ஊற்றி 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். எனக்கு ரசம் தேவைப்படுறதுனால நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ சளி ரொம்ப இருக்குது, சளி தொல்லை ரொம்ப இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ரசத்தை எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 2 ஆற்று ஆற்றிட்டு அது சூடாக குடிக்கும் பொழுது சளி உடனே கண்ட்ரோல் ஆகிடும். தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்து மிக்சியில் அடித்து இதோடு சேர்த்துருக்கேன். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கறியை ஒரு கறிக்கரண்டியால் அரித்து எடுத்துக்கலாம்.
அடுப்பு வச்சுட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ கருவேப்பிலை வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சா இன்னும் சேர்த்து கூட வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச குடல் கறியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாம் சேர்க்கவே இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கு. வெறும் ஆனியன் பெப்பர் மட்டும் சேர்த்து இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் தூவிட்டு கொஞ்சம் ஆனியன் சேர்த்ததுனால உப்பு கம்மியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தூளை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குடல் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூடான சாதத்தில் இந்த குடல் குழம்பாவோ ரசமாவோ குடல் கறியாவோ சாப்பிடும் பொழுது சளி தொல்லை இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் குணமாகும்.